எம்என் ஸ்டோரியோட லேட்டஸ்ட் அப்டேட் எப்படி இருந்தது? அப்கமிங் ஸ்டோரி லைன் எப்படி மூவ் ஆகும்? அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். இப்ப விஜய் அவங்க குடுத்த காலக்கெடு முடிஞ்சிடுச்சு அப்படிங்கிறதால இப்ப அவங்கள பார்த்து பேசிட்டு இருக்கிறாங்க. கிருஷ்ணா உங்களோட டைம் முடிஞ்சிடுச்சு. நீங்க கிளம்பலாம் அப்படிங்கிற மாரி தான் விஜய் சொல்றாங்க. ஆனா கிருஷ்ணா கேட்கிறதா இல்ல. எங்களுக்கான ஷேர் அப்படிங்கிறத நீங்க குடுத்தா மட்டும் தான் இந்த வீட்ட விட்டு நாங்க வெளியில போவோம் அப்படிங்கிற மாரி ஸ்ட்ராங்கா சொல்லுறாங்க. இப்ப காவேரியுமே அவங்க கிட்ட கோவப்படுறாங்க அப்படிங்கிறதால அந்த கிருஷ்ணா லைட்டா காவேரிய தள்ளி விட்டுறாங்க. இதனால இப்ப விஜய்க்கு ரொம்பவே கோவம் வந்துருது. அவங்கள அடிக்க கை ஓங்கிர்றாங்க. "என்ன பத்தி உனக்கு தெரியாது. நான் இவ்ளோ சாஃப்ட்டா நான் நடந்துக்கிட்டதே இல்ல. உங்களுக்கான டைம் நான் குடுத்துட்டு நீங்க வெளில போகலாமா?" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இப்ப அவங்க அம்மா, தங்கச்சி 2 பேருமே வந்துடுறாங்க. அவங்க கிட்டயுமே அதான் சொல்றாங்க. "மரியாதையா வீட்ட விட்டு நீங்க வெளில போயிருங்க. வேணும்னா ஒண்ணு பண்ணலாம். உங்களுக்காக ஒரு ஷேர் வேணா நான் வாங்கி தரேன்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "அது எப்படிங்க ஒரு ஷேர வாங்கிட்டு போக முடியும்? அதெல்லாம் பண்ணவே முடியாது. எங்களுக்கு நீங்க ஈக்குவல் ஷேர் தரணும்." அப்படிங்கிற மாரி கிருஷ்ணா ஆர்ப்பரிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில வேற வழியே இல்ல. போலீஸ்க்கு கால் பண்ணலாம் அப்படிங்கிற மாரி தான் இப்ப போலீஸ்க்குமே கால் பண்றாங்க. போலீஸுமே வந்து விசாரிச்சாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க செகண்ட் ஒய்ஃப் சைட்ல தான் இப்ப நியாயம் இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லிர்றாங்க. ஏன்னா சாரதாவுக்கும், சந்தானத்துக்கும் கல்யாணம் பண்றப்ப அவங்க ரிஜிஸ்டர் மேரேஜ் அப்படிங்கிறது பண்ணல. சாதாரணமா மேரேஜ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா இந்த செகண்ட் ஃபேமிலி எல்லாத்தையுமே பக்கா ப்ரூஃபோட வச்சிருக்கிறாங்க. இப்போ போலீஸுமே கேட்கறாங்க, "உங்க மேரேஜ நீங்க ரிஜிஸ்டர் பண்ணீங்களா?" அப்படின்னு கேட்கறப்ப, அவங்க ரிஜிஸ்டர் சர்டிஃபிகேட் எடுத்து குடுக்குறாங்க. இத பார்க்கவுமே வீட்ல இருக்கிற எல்லாருமே ஷாக் ஆயிர்றாங்க. சட்டப்படி அப்போ சந்தானத்தோட ஒய்ஃப் இவங்க தான் அப்படிங்கிற மாரி போலீஸுமே சொல்லிர்றாங்க. இப்ப அடுத்து என்ன பண்ண போறாங்க? சாரதா ஏற்கனவே சந்தானம் மேல அவ்ளோ கோபத்துல இருந்துட்டு இருக்கிறாங்க. உயிரோட மட்டும் இருந்திருந்தாரு அப்படின்னு சொன்னா வச்சு செஞ்சிருப்பாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க.